உங்களோட பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து லதா. நான் வந்து திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர்ல இருந்து வரேன். நான் வந்து கம்யூனல் ரேங்க் வந்து 112, ஓவரால் ரேங்க் வந்து 7607. சேலம் கோர்ட் வந்து எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. எப்போ கல்லூரி முடிச்சீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2012ல வந்துட்டு இன்ஜினியரிங் முடித்தேன். 2024ல் தான் வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்க ஆரம்பித்தேன். 1 இயர் தான் படித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி படிக்கணும்னு எண்ணம் இருந்துச்சு. பட் என்னால் இது பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவங்க வச்சுட்டுலாம் படிக்க முடியல என்னால். 1 இயர் கன்சிஸ்டன்சியாக படித்தேன், ஜாப் வாங்கியிருக்கேன். ஓகே. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. தமிழ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸுங்கிறத விட என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ரொம்ப அந்த பேசிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு இந்த இடத்துல நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இந்த கிராமர்லாம் வந்து நல்லா என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுச்சு, இலக்கணம்லாம். ஏன்னா இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்போ பேட்டர்னே மாற்றிட்டாங்க. இலக்கணம் தான் மெயினே. இலக்கணம் தெரியலன்னா வந்து மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தமிழுக்கு ஏதாவது வெளி புத்தகங்கள் படிச்சீங்களா மேம்? தமிழுக்கு அவுட் சோர்ஸ் அப்படின்னா இளங்குமரனார் புத்தகம் வந்து படித்தேன். கவர்மெண்ட் சைட்டில் இருக்கிற டிக்ஷனரிஸு, கலைச்சொற்கள் அந்த மாதிரி தான் படித்தேன். ஆனால் கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் ஆனால் முக்கியம். ஸ்கூல் புக் தான் பேஸு. ஸ்கூல் புக் படிக்காமல் நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கிறது வேஸ்ட்டு. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? மேக்ஸ் வந்து சொல்லணும்னா மேக்ஸ் வந்து நான் கொஞ்சம் வீக் தான் அதில். மேக்ஸில் எனக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25க்கு வந்து என்னால் மேக்ஸிமம் 20 எடுக்கிறதே எனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அதை வந்து நான் எப்படி ஈடு கொடுத்தேன் அப்படின்னா, நான் ஜிஎஸ்ஸையும் வந்து தமிழையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணேன். அதனால தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. மேக்ஸில் எடுக்க அதை மார்க்கை வந்து நான் ஜிஎஸ்லேயும் தமிழ்லையும் கொடுத்ததுனால தான் நான் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா இப்போ கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்போ? ஜிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். பேசிக் வந்து ஸ்கூல் புக் தான். ஜிஎஸ்ஸுக்கு மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப் டு டேட் வந்து நம்ம படிக்கணும். நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கணும். இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். இப்போ திருமணம் ஆன பிறகு படிக்கிறதுன்றது மற்ற ஆஸ்பிரண்ட்ஸோட கொஞ்சம் சிரமமானது இல்லையா? இப்போ குழந்தைங்களை பார்த்துக்கணும், துருன்னு இருப்பாங்க பசங்களாம், வீட்டில் வேலைகள் நிறைய இருக்கும், அதையும் செஞ்சுக்கிட்டு எப்படி நேரத்தை ஒதுக்கி படிச்சீங்க? எனக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து எங்கள் அம்மா தான். ஏன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு என்னால் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டு வேலை பார்த்துட்டு இது மாதிரி படிக்க முடியாது. இப்போ எங்கள் அம்மா தான் என் 2 பசங்களையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க. காலையில் நான் மார்னிங் 9 o'clock போனேன் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு 8 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அம்மா. 2வது என்னோட தம்பி. தம்பி வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக எனக்கு சப்போர்ட்டு. என் தம்பி கார்த்திக்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மோட்டிவேட் ரொம்ப பண்ணுவார். எங்கேயுமே வந்து என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டார். எல்லா இடத்துலையுமே வந்து உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும், நீ வாங்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் என்னோட குழந்தைங்க 2 பேருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எப்படின்னா வந்து அம்மா கூட தான் படுக்கணும், அம்மா கூட தான் தூங்கணும்னு கூட சொல்ல மாட்டாங்க. அம்மா படிக்கிறத பார்த்துட்டே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் படுத்து தூங்குவாங்க. நான் நைட்டு ஃபுல்லாக படிப்பேன். என்னோட பசங்க 2 பேருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. குழந்தைங்கன்னா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணும், படிக்க விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. 2 பசங்களுமே சரி என்னை வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு தம்பி இருக்கான். அவன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தவறிட்டான், இறந்துட்டான். 28 தான் ஏஜ் ஆகுது. அவனோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு நான் பாஸ் பண்ணுறதுக்கு முதல் காரணம்னு நான் நினைக்கிறேன். அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு விசேஷத்துக்கு போக முடியல, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்களே, அதெல்லாம் ஒரு ரிக்ரெட்ஸாக இருந்திருக்கா? ஒரு வருத்தப்பட்டிருக்கீங்களா அதுக்காகலாம்? இல்லை குழந்தைங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியலங்கிறதுக்கு வருத்தம் தான். மற்றபடி எனக்கு ஃபஸ்ட்டு வந்து படிப்பு தான். வேலை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அப்படி தான் இருந்தேன். எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக என்னோட பாரம் ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் சுமக்கிறாங்க. எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க. அப்போ தான் நம்ம படிக்க முடியும். அந்த மாதிரி மனநிலையில தான் நான் இருந்தேன். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம்? எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தோம்னா ஷேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு எல்லாரும் பண்ணுற தப்பு அதான்.
ஷேட் பண்ணுறதுல வந்து டபுள் ஷேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு பதட்டம் வந்து நமக்கு இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக வந்து ஷேட் பண்ணிட்டோம்னா தான் நம்ம நம்ம படித்ததுக்கு உண்டான ரிசல்ட் பார்க்க முடியும். எல்லாரும் சில பேர் வந்து நல்லா ஃபுல்லாக படிப்பாங்க, படிச்சுட்டு அந்த ஷேட் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவாங்க, டபுள் ஷேட் பண்ணிடுவாங்க. அதை வந்து கரெக்டாக கிராஸ் செக் பண்ணி கரெக்டாக பண்ணணும். ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தப்பு இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ்டாக அந்த 3 ஹவர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஓகே, உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் மெத்தடுங்கிற பார்த்தா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்க. எல்லாருமே சொல்கிற மாதிரி ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்துட்டு நேற்று படித்தது இன்றைக்கி ரிவிஷன் பண்ணோம், முந்தா நேற்று படித்ததை அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணோம். அப்படி இந்த ரிவிஷன் ப்ராசஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் நம்ம ஓவர்லோடாக படித்தாலும் அது வந்து மறந்துடும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த வீக்கு ஃபுல்லாக என்ன படித்தோம் அப்படிங்கிறத வந்து ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். 1 to 200 அந்த இதுல தான் எழுதுவீங்களா, இல்லை தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்களா, எப்படி எழுதுவீங்க நீங்கள் உங்களோட? நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு தமிழுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். நான் தான் சொன்ன மாதிரி மேக்ஸ் வந்து நான் கொஞ்சம் வீக்காக இருக்கறனால நான் தமிழ் தான் ஃபுல்லாக எடுத்துப்பேன். தமிழ் 100 கொஸ்டினை முடிச்சுட்டு தான் ஜிஎஸ் போவேன். ஜிஎஸ் போயிட்டு கடைசியாக தான் நான் வந்து மேக்ஸை வந்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸ் வந்து கால்குலேஷன் பண்ணணும், நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும் அப்படின்னு தெரிகிற மாதிரி சம்ம வந்து போட்டுருவேன். இல்லாததெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் கொண்டு போவேன். இந்த முறையில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஒரு சிலர், கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கூட கிடைக்காம இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு அறிவுரை இல்லை ஆலோசனைன்னா என்ன சொல்லுவீங்க? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த வந்து கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1:2, 1:3 கூப்பிடுறாங்க. இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 3 பேர் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி காம்படிஷன் இருக்குங்கும் போது ஒரு 100 போஸ்ட்டுக்கு இங்கே வந்து ஒரு 300 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் 100 பேர் எடுத்துட்டாங்கன்னா மீதி 200 பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வெளியே போகிறாங்க. இந்த இது வந்து நம்மளா வந்து இது பண்ணிக்கிட்டதான். நம்ம வந்து பார்டர் மார்க் வாங்கி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். படிக்கும்போதே நம்ம நல்லா படிச்சிருந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து டீல் பண்ணுற விஷயம் வந்திருக்காது. அதனால யாரும் வெக்ஸ் ஆகாமல் வந்து இதை வந்து இங்கே கிடைக்கலன்னு வெளியே போயிட்டு அப்படியே மனம் உடைஞ்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் உள்ள இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறதே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அது வந்துட்டோம்னா அடுத்த டைம் உள்ள வரும்போது நம்ம போஸ்டிங்கோட வெளியே போடணும். அந்த மனநிலையில தான் நம்ம படிக்கணும்னு நான் சொல்கிறேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா மேம் உங்களுக்கு? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம், மொபைலை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு. படிக்கிற விஷயமா ஏதாவது டவுட்னா தான் நம்ம வந்து மொபைல் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். டிஸ்ட்ராக்ஷன்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ 2026 ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க, அது படிக்கிறவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்னங்க? அது வந்து சூப்பரான ஒரு ஷெடியூல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 1, அதுக்கப்புறம் குரூப் 2, அதுக்கப்புறமா குரூப் 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து 3-4 ஆப்ஷன் வந்து இருக்குது. எதை விட்டாலும் எதில் வேணால் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 1 இயரை கரெக்டாக படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். படிக்கும் போதே குரூப் 4க்கு தான் படிக்கிறோங்கிற மைண்ட் செட்டில் படிக்கக்கூடாது. அப்படி படித்தோம் அப்படின்னா நம்மளால் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். படிக்கும் போதே குரூப் 2, குரூப் 1 அப்படிங்கிற மாதிரி ஹை லெவலில் வந்து எய்ம் பண்ணி படித்தாதான் அந்த குரூப் 4ஐயாவது கிளியர் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் படித்தது குரூப் 2க்கு படிக்கிற மெத்தடில் குரூப் 2 சிலபஸ் வச்சு தான் படித்தேன். அதனால தான் என்னால் குரூப் 4 வந்து பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் நம்ம வைக்கிற எய்ம் வந்து பெருசாக வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் போடணும். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது இப்போ ஆர்டர் வாங்கினது? இது ரொம்ப பதட்டமான ஒரு நிமிஷமாக தான் பார்க்குறேன். ஏன்னா உள்ளே உட்காந்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2 குரூப்பை வெளியே அனுப்பினாங்க. லாஸ்ட் குரூப்பில் நான் உட்காந்துருந்தேன். அதில் வந்து நம்ம உள்ளே போக மாட்டோமாங்கிற மாதிரி, ஏன்னா வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. வேக்கன்சி கம்மியாக இருந்தனால அந்த இடத்துல ரொம்பவே மன உளைச்சலில் தான் உட்காந்துருந்தேன். கடைசியாக என்னை கூப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹாவ் ஜாப்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.